இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்த உடனேயோ அல்லது அறிவிக்கின்ற பொழுது கேட்டவுடனேயோ தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மிக எளிது. பிறரை தீர்ப்பிடுகிற குணம் எல்லாருக்குமே உண்டு. யாரை பார்த்தாலும் நாம் எடை போட விரும்புவோம். பிறகு நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவோம். அது புரணி பேசுதலாக இருக்கும், குறை சொல்வதாக இருக்கலாம், அல்லது பிறரை தீர்ப்பிடுவதாக கூட இருக்கலாம். இது மனித இயல்பாக மாறி போய்விடுகிறது. ஒருவர் அங்கே பிரசன்னமாக இல்லாத போது கூட அவரை பற்றி தெரிந்தவற்றை கேட்டவற்றை பேசி அதிலே ஒரு இன்பம் காணும், குறை சொல்லும், தீர்ப்பிடும் பழக்கம் மனிதர்களிடையே பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு தான் இயேசு ஒரு வழிகாட்டுகிறார். முதலில் உன் கண்ணில் உள்ள விட்டத்தை பார், பிறகு உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பு எடுக்க உனக்கு சரியாக கண் தெரியும். நீ யாரையும் தீர்ப்பிடாதே. கடவுள் ஒருவருக்கு தான் தீர்ப்பிடும் அதிகாரம் உண்டு. இதை நம்மை நோக்கி நம்மையே திறனாய்வு செய்து கொள்ள ஒரு உள் ஆய்வு வழி, இயேசு காட்டுகிற வழி. கடைபிடிப்போம். நம் உறவை பலமாக்கிக் கொள்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.